இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நடந்த அதிசயங்களை குறித்து வேதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் இப்படி சொல்கிறது. வேகமாக 1-2 வசனங்களை நாம் வாசித்து கடந்து செல்ல போகிறோம். இயேசு கிறிஸ்து அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அநேக சப்பானிகளும் குருடர்களும் அவர்கள் சுகமடைந்து அவர்கள் தேவாலயத்திலே வந்த பொழுது அவர் சொஸ்தமாக்கினார். மேத்யூ 21:14, மத்தேயு 21:14. அப்பொழுது குருடர்களும் சப்பானிகளும் தேவ ஆலயத்திலே அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களை இயேசு சொஸ்தமாக்கினார். மத்தேயு 15:31, மேத்யூ 15:31. ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர்கள் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். மேத்யூ 15:30. அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தமாக்கினார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாம் தேவனுடைய குமாரன் என்று காட்டுவதற்காக, தச்சுருவமான கடவுளுடைய அம்சம் என்று காட்டுவதற்காக அவர் பயன்படுத்தின காரியங்கள் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள். எனக்கு உடனுக்குடன் அற்புதங்களை அவர் செய்தார். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு பல நேரங்களில் சில அவிசுவாசமுள்ள நூதனமான மக்கள் அப்போஸ்தலர் காலத்தோடு அது முடிந்து விட்டது, இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்களை இயேசு செய்வதில்லை, அதனால் நீங்கள் யாரும் அப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்காமல் நீங்கள் வசனத்தை மட்டும் சொல்லி இரட்சிப்புக்குரிய காரியங்களை செய்யுங்கள் என்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள். யூடியூபிலும் நாம் அதற்குரிய காரியம். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நாங்கள் இங்கே சாட்சியாக இருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, மனித சப்பானிகள் நடக்கிறார்கள் என்கிற வார்த்தையை தியானிக்கும் பொழுது வெறும் சரீரத்தில் மாத்திரம் குறைவாக மாற்றுத்திறனாளிகளாக ஸ்பெஷல் சைல்டாக இருக்கிறவர்களை மட்டும் இயேசு சுகமாக்கவில்லை. நமக்குள்ளே பல நேரங்களில் இன்னும் ஸ்பிரிச்சுவல் கிரிப்னஸ், ஆவிக்குரிய முடக்குவாதங்கள் நிறைய இருக்கிறது. ஆவிக்குரிய தன்மைகளை நாம் கடவுளிடத்தில் அதிகமாக கேட்பதில்லை. நமக்கெல்லாம் தெரிஞ்சது என்னன்னா, கடவுள் என்னை ஆசீர்வதிப்பது உண்மையானால் நாளைக்கு நான் BMW கார் வாங்க வேண்டும், நான் பென்ஸ் கார் வாங்க வேண்டும், அல்லது ஆடி காரில் போக வேண்டும், அல்லது எலிசன் பையா மாதிரி கோட்டு சூட்டு போட வேண்டும். இதைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். இவைகளெல்லாம் பூமிக்குரிய ஒரு அழிந்து போகிற ஆசீர்வாதம். நாளைக்கு ஒரு மாடல் வரும், இன்றைக்கு ஒரு காரியம் வரும், இன்றைக்கு ஒரு காடி வரும், நாளைக்கு ஒரு புது மாடல் வரும். இன்றைக்கு ஒரு வீடு நமக்கு நல்ல பெஸ்ட்டாக தெரிகிற வீடு இன்னொரு 10 வருஷம் கழித்து பழசாக போகும். இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள். ஆனால் கடவுள் என்ன சொல்லுகிறார்? நான் எங்கே வருகிறேனோ அங்கே உனக்குள்ளே நீ குறைந்து போயிருக்கிற தன்மையிலிருந்து ஞானத்தை கொடுத்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. நான் ஏறக்குறைய 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறார்களோ அங்கே அதிகமாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆரம்பத்தில் வாலிப தம்பிமார்கள்ட்ட கேட்பேன், தம்பி நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், நான் வேலைக்கு போகிறேன், கடுமையாக உழைக்கிறேன், என்னங்க சம்பளம், 1K வாங்குறல்ல அப்படின்வாங்க. 1K வாங்குறேன் அப்படின்றத பெருமையாக பேசுவாங்க. எனக்கு அப்போ விவரம் தெரியாது, நான் ஒரு கிராமத்திலேருந்து வந்தவன். ஸோ 1K வாங்குறாரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக பக்கத்தில் இருக்கிற பாஸ்டர்கிட்ட போய் சொன்னேன். பாஸ்டர், அந்த தம்பி 1K வாங்குறேன்னு பெருசாக சொல்கிறாரு. சும்மா இருங்க பாஸ்டர், 1Kனா $1000 தான். அவன் $10,000 $1,00,000 சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான். நம்முடைய தமிழ் மக்கள் மாத்திரம்தான் 2ஆம் தரமான கடைசி தரமான வேலைகளை செய்து கஷ்டப்படுகிறார்கள் என்று அவர் சொன்னார். அடுத்த நாளிலிருந்து நான் அதிகமாக ஜெபிக்க ஆரம்பித்து, எங்களுடைய ஊழியத்தின் ஒரு மெயின் நோக்கமே, எனக்கு அருமையானவர்களே, தரித்திரர்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாற வேண்டும், அவர்கள் குடும்பத்துக்கும் அவர்கள் பிரயோஜனமாக இருக்க வேண்டும்,
தேவ ஆலயத்துக்கும் அள்ளி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இயேசுடைய காஸ்பல். பவுல் அப்போஸ்தலன் தெளிவாக சொல்லுகிறார், நாங்கள் தரித்திரராய் இருந்தாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக மாற்றுகிறோம். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாக இந்த மாலை வேளையில் உங்களை சந்திக்கிறார் என்று சொன்னால், அவர் முதலாவது ஃபைனான்சியல் கிரிப்பிள்னஸ். இட் இஸ் நாட் அ ப்ராஸ்பரிட்டி டீச்சிங். இது ஒரு செழிப்பின் உபதேசம் அல்ல. உங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக இயேசு கிறிஸ்து பேச சொன்னதை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது முதலாவது வாழ்வுக்கு தேவையான பொருளாதார செழிப்பை அவர் திறக்கிறார். நீங்கள் 1 சாமுவேல் சாப்டர் 2 verse 1-10, 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை வாசித்து பார்ப்பென்று சொன்னால், அவர்தான் உயிரை கொடுக்கிறவர், அவர்தான் உயிரை எடுக்கிறவர், அவர் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவரும் தரித்திரம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார் என்று அன்னாள் ஆண்டவரை பாடி துதிக்கிறார்கள். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இயேசுவை வணங்கும்படிக்கு இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து வந்திருப்பீர் என்று சொன்னால், உங்களுக்கு ஆண்டவர் பணத்தை பார்சல் அனுப்ப மாட்டார். பணத்தை சம்பாதிக்கிறதுக்குரிய புத்தியை, அறிவை, ஞானத்தை எப்படி ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் இருக்கணுங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு எங்களுடைய பட்டணத்தில் சென்னையில் பார்த்தீங்கன்னா பிகாம், பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ், சாதாரண படிப்பு தான். ஆனால் அதை படிக்கிறதுக்கு நம்ம ஆளுக்கு திணறுவாங்க. ஆண்டவருடைய கிருபையினால ஒரு அருமையான தம்பி மலேசியா தேசத்துக்கு வெறும் பிகாம் படிப்பு படித்து டிரைவர் வேலைக்கு தான் வந்தார். அந்த டிரைவர் வேலைக்கு வந்தவர் ஏற்கனவே ஆடிட்டிங் கொஞ்சம் தெரிஞ்சதுனால அந்த ஆஃபீஸில் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். டிரைவிங் பண்ணிக்கிட்டே அந்த மேனேஜராக இருக்கிறவருக்கு அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒரு நாள் இவர் சொல்லுகிறதை பார்த்து கொண்டிருந்த, கேமராவில் பார்த்து கொண்டிருந்த அந்த ஓனர், இந்த டிரைவர் தம்பி ஏன் அக்கௌண்ட்டை வந்து உட்காந்துருக்கிறான், அவனை கூப்பிடு அப்படின்ட்டாரு. நடந்தது என்ன தெரியுமா? அவர் ஒரு ஜெபிக்கிற தம்பி. இவர் போனார், என்ன உனக்கு டிரைவருக்கு அக்கௌண்ட் செக்ஷனில் என்ன வேலை அப்படின்னு கேட்க, அவருக்கு கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்போ நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு அக்கௌண்ட்ஸ் தெரியுமா, அது தெரியுமா, இது தெரியுமா என்று கேட்க, இவன் நிமிஷத்தில் எல்லாவற்றையும் அவருக்கு சால்வ் பண்ணி காமிச்சான். ஆடிட்டிங் ரிப்போர்ட் ரெடி பண்ணி காமிச்சான். உடனே அவர் சொன்னார், அடுத்த நாளிலிருந்து நீ தான் எனக்கு பிஏ. அல்லேலூயா. நம்முடைய கம்பெனி 3 கம்பெனி இருக்கிறது, மலேசியாவில், துபாயில், சிங்கப்பூரில். இந்த 3 கம்பெனிக்கும் நீ தான் இனி அக்கௌண்ட்ஸ் பார்த்து எனக்கு கரெக்டாக அனுப்பணும்னு சொல்லி அவருக்கு உடனே ஒரு வீடை கொடுத்து, சொந்தமாக காரை கொடுத்து, உன் மனைவியை நீ தமிழ்நாட்டிலேருந்து வரவழைத்து விடு, பிள்ளைகளுக்கு படிப்புக்கும் நான் தருகிறேன் என்று சொல்லி யோசேப்பை உயர்த்தினது போல ஒரே நாள் ராத்திரியில் உயர்த்தினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இடத்துல நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ, எந்த இடத்துல சின்சியராக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, ஹம்பிளாக ஒரு தாழ்மையான ஒரு துவக்கத்தை துவக்குகிறீர்களோ, அந்த இடத்துல ஆண்டவர் உங்களோட உண்மையை பார்த்து கொண்டிருந்து உங்களுக்கு ஒரு சான்ஸை கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தினா கண்டிப்பாக ஃபைனான்சியலாக சப்பானியை போல இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை பெரியதாக மாறும். இந்த வசனத்தை நான் சொல்லும் பொழுது அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு சப்பானியை தேவ ஆலயத்தின் வாசலில் வந்து வைத்தார்கள். அவனுக்கு வயது 40க்கு மேல் இருந்தது. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்கிறது, அவன் தாயின் சப்பானியாய் பிறந்திருந்தான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், சப்பானியாய் பிறந்திருந்தான். அவனை கொண்டு வந்து தேவ ஆலயத்தில் இருக்கிற பியூட்டிஃபுல் கேட், அலங்கார வாசல் என்கிற இடத்துல வைத்து அவனை பிச்சை எடுப்பதற்கு பயன்படுத்தினார்கள். யூ see, our parents are, his parents are trained him to be a beggar. ஒரு பிச்சை எடுப்பதற்கு எப்படி என்று சொல்லி கொடுத்திருந்தார்கள்.
அப்போ அவன் சொல்லி கொடுத்த ஒரு காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே வந்துட்டான். எனக்கு இனி வாழ்க்கை கிடையாது, எனக்கு இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை, எனவே நான் என்ன செய்யணும், என்னை அப்பா அம்மாவோ அல்லது என் கார்டியனோ சொல்கிறது ஆலோசனையை கேட்கணும். யார் வந்தாலும் ஐயா பிச்சை போடுங்க, ஐயா தர்மம் போடுங்க, ஐயா எனக்கு ஏதாவது கொடுங்க, மகாராஜா எனக்கு ஏதாவது கொடுங்க என்று பேசி பணம் வசூல் பண்ண வேண்டும் என்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்குள்ளே வந்துட்டான். நான் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அதே தேவாலயத்துக்குள்ளே அதே வாசல் வழியாக 3.5 வருஷங்கள் 3.5 years 3 வருஷங்கள் இயேசு உள்ளே போனார், வெளியே வந்தார். அவர் அநேகரை சுகமாக்கினார், அநேகருக்கு நற்செய்தி அறிவித்தார். அதே தேவாலயத்தில் சவுக்கினால் கயிறை உண்டு பண்ணி தேவாலயத்தில் விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும் விரட்டினார். தட் இஸ் கால்ட் ஒரு ரெவல்யூஷன். அங்கு ஒரு பெரிய ஒரு புரட்சியவே செய்தார். அப்போது இவனுக்கு அந்த சத்தம் கேட்டிருக்கும். தேவாலயத்திலிருந்து பலர் சுகமாகி போகிறத பார்த்துருப்பான், தேவாலயத்திலிருந்து பலர் உள்ளே ஓடி வர்றதை பார்த்துருப்பான், சுகமாகினவங்க கத்திக்கிட்டு ஓடுனதை பார்த்துருப்பான். ஆனாலும் அப்படின்னா ஏன் நான் இயேசுவை கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இவனுக்குள்ளே வராமல், ஐயா தர்மம் போடுங்க, ஐயா பிச்சை போடுங்க என்று சொல்லி கொண்டே இருந்தான். காரணத்தில் உள்ளதை நான் தருகிறேன். அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். The inferiority complex is a big enemy to Holy Spirit. என்னால் இதை முடியாது, எனக்கு வயதாகிவிட்டது, எனக்கு இனி காலங்கள் போய்விட்டது, நான் அவ்வளவுதான், இப்படியே ஏதாவது ஒரு வாட்ச்மேன் வேலை பார்த்துக்கிட்டு, இப்படியே ஒரு துப்புரவு தொழிலாளர், ஒரு கிளீனராக ஸ்வீப்பராக இருந்துக்கிட்டே கடையை ஓட்டிட வேண்டியதுதான் என்று நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படியே தான் நடக்கும். இல்லை, இந்த வயதிலும் என்னால் முடிந்த அளவு இயேசுவுக்கு புரோஜனமாக இருப்பேன், நான் போகிற சர்ச்சுக்கு புரோஜனமாக இருப்பேன், என் தமிழ் ஜனங்களுக்கு புரோஜனமாக இருப்பேன் என்று நீங்கள் நினைத்தால் அங்கே இயேசு வந்து உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனுஷனுக்கு மட்டும்தான் டாக்டர் சொல்கிறாங்க, சைக்காட்ரிஸ்ட் சொல்கிறாங்க, 2 குணம் இருக்குது. ஒன்று தாழ்வு மனப்பான்மை, தன்னை பற்றியே குறைச்சி மதிப்பிட்டு கொள்ளுகிறது. ஐயோ நான் கருப்பாக இருக்கிறேன், என்னை எவனும் பார்க்க மாட்டேங்கிறான், ப்ரொப்போஸ் பண்ண மாட்டேங்கிறான், நான் குட்டையாக இருக்கிறேன், ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாது, அப்புறம் நான் ரொம்ப சோப்பாக இருக்கிறேன், ரொம்ப ஃபேராக இருக்கிறேன், அதனால் பயந்துக்கிட்டு எவனும் வரமாட்டேங்கிறான். இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படி? உங்களுக்குன்னு நியமிச்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுக்கு உண்டாக்கி வச்சிருக்கிறார், எழுதி வச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்பே உலக மக்கள் அதை சொல்கிறாங்க விதிங்கிறாங்க, ஆனால் பைபிள் சொல்லுது தேவ சித்தம். அல்லேலூயா சொல்வோமாக. அப்போ நீங்கள் பிச்சை எடுத்துக்கொண்டு தான் உங்கள் வாழ்க்கை நடக்கணும்னு நீங்கள் நினச்சா உங்களுக்கு அப்படியே தான் வாய்க்கும். அந்த பிச்சைக்காரன், என்னடா இவ்வளோ கூட்டம் உள்ளே போகிறாங்களே, இவர் திடீர்னு வர்றாரு, யாரோ ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு அவன் என்ன செய்யலை, கேட்கல, பார்க்கல. உங்களுக்கு சிலர் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. இயேசு டெய்லியாக தேவாலயத்துக்கு போனார், அவர் அங்கே போனார், இங்கே போனார். பார்க்கணும். லூக்காவின் புஸ்தகம் 21:37, லூக் சாப்டர் 21 verse 37. இயேசு அவர் பகற்காலங்களிலே தேவாலயத்தில் உபவாசம் பண்ணி கொண்டு இருந்து ராக்காலங்களிலே வெளியே போய் ஒலிவ மலை என்ற மலையிலே தங்கி வந்தார். பார்த்தீங்களா? ஈச் அண்ட் எவ்ரி டே ஜீசஸ் வென்ட் டு தி synagogue டு preach the gospel in the morning time. ஈவினிங் டைம் அவர் எல்லாருக்கும் விடுதலை கொடுத்தார். நைட் அவர் தங்குறது ஒலிவ மலையில் போய் தங்கினார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுடைய காலத்தில் சண்டே மட்டும் அவர் ஊழியம் செய்யலை, பகற்காலம் முழுவதும் இந்த எருசலேமில் இருக்கிற தேவாலயத்திலும் அங்கே இருக்கிற சாலமோன் மண்டபத்திலும் உலாவினார். இப்போ இதெல்லாம் பார்க்குறான், என்னடா இவ்வளவு ஒரு க்ரௌடு வர்றாங்க, இவர் ஒருத்தர் வர்றாரு போகிறாரு, அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று நடக்காதா என்று அவன் கேட்கவே இல்லை. அவனுக்கு தேவை நீங்கள் எவ்வளோ காசு வரும். அப்போ நீங்கள் இன்றைக்கு ரெகுலராக வர்ற சர்ச்சாக இருந்தாலும் கொஞ்சம் இங்கே கவனிங்க, கொஞ்சம் நீங்கள் கவனிங்க. யூ ஆர் டேக்கிங் த அட்வான்டேஜ் ஆஃப் கிரேஸ் டு ஃபுல்ஃபில் யுவர் சின்.
நீங்கள் கிருபையை, இரக்கத்தை அல்லது ஆண்டவர் கொடுக்கிற நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி ஆண்டவர்கிட்ட பெருசாக கேட்காம உங்களுடைய இச்சைகளை மட்டும் நிறைவேற்றுவதற்கு, பாவத்தை மட்டும் செய்வதற்கு பயன்படுத்தினால் ஆண்டவர் உன் விசுவாசம் உனக்கு ஆக கடவுது என்று விட்டு விடுவார். உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தான் இந்த பூமியில் இருக்கிற, ஒரு தரம் பிறப்பதும் ஒரு தரம் மரிப்பதும் தான் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. அப்போ என் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று இயேசு சொல்லி இருக்கிறார். அப்போ கேளுங்கள் தரப்படும் என்று மத்தேயு 7:7 சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் சிங்கப்பூர் தேசத்துக்கு ஒரு லோரி ஓட்டுநராக வேலைக்கு வந்திருந்தா வாழ்க்கை முழுவதும் லோரி ஓட்டிக்கிட்டே இருக்கணும்னு தலையெழுத்து கிடையாது. நீங்களே ஒரு 10 லோரி வாங்கி மற்றவங்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்த இயேசு ஞானத்தையும் அறிவையும் தர வல்லம் உள்ளவர். அல்லேலூயா. ஒருவேளை ஒரு ஹோட்டலில், ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ஒரு புரோட்டா மாஸ்டராகவோ அல்லது வேலை பார்க்குறவராக வந்திருந்தா நீங்கள் அப்படியே காலம் முழுக்க வேலை பார்க்கணும்னு தலையெழுத்து கிடையாது. இயேசுவை நம்பினா நீங்களே பெரிய ஹோட்டல் ஆரம்பிக்க முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள்? ஏன் மற்ற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள் உயர்ந்திருக்கிறார்கள்? பாருங்க, இந்தியாவில் இந்த சிங்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, பணத்தை வட்டி கொடுப்பாங்க, கடுமையாக உழைப்பாங்க. ஆனால் ஒரு நாளும் அவங்க பிச்சை எடுத்து பிழைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய பரம்பரையில் சொல்லி கொடுப்பாங்க, நீ பிச்சை எடுத்து வாழ்வதை விட நீ பேசாமல் செத்துப்போன்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் தான் எப்போ பார்த்தாலும் ராஜா போடுங்க, ஐயா போடுங்க, அண்ணன் போடுங்க, இப்படியே கேட்டு கேட்டு நாம் என்ன செஞ்சிட்டோம்னா, இப்பொழுது தமிழ்நாட்டில் ஒரு குரூப் கிளம்பி இருக்கிறாங்க. அவங்க நார்த் இந்தியான்னு சொல்லி இந்தியாவின் வடபகுதிக்கு மெட்ரோபாலிஸ் சிட்டிக்கு போவாங்க. போகும்போது ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் அவங்களுக்கு பெக்கர்ஸ் ட்ரெஸ் எல்லாம் உடுத்தி விட்டு டெய்லி டியூட்டி காலையில் 6 வரைக்கும் தெருவுக்கு சிக்னல் லைட்லேருந்து பிச்சை எடுக்க வச்சு இவன் மில்லியனராக மாறிடுறான். அது தெரியுமா உங்களுக்கு? கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். எ மில்லியனர் பெக்கர் இன் இந்தியா அப்படின்னு போட்டு பாருங்கள். அவர் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் வச்சுருக்காரு. சொல்கிறது புரியுதா? அவர் என்ன செய்கிறார், இப்படி பெக்கர் கம்பெனி நடத்தி ஒரு 10 சின்ன பசங்க பெரிய பசங்களை வச்சு அங்கங்கே பிச்சை எடுத்து இன்றைக்கி பெரிய ரோல்ஸ் ராயல்ஸ் காரும் ஒரு 10-20 வீடு கட்டி வாடகைக்கு விட்டு மில்லியனராக இருக்கிறார். ஏன் இன்றைக்கி அப்படியெல்லாம் ஜனங்கள் போடுறாங்க. இயேசுசாமி பிள்ளைகளுக்கு உரிய ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளுக்கு வர வேண்டிய செழிப்பு உங்களுடைய எண்ணங்களினாலே அது மற்றவர்களுக்கு போய் கொண்டிருக்கிறது. தயவு செய்து இன்றைக்கு ஃபைனான்சியல் கிரிப் இஸ் a big enemy for the revival. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு உயர வேண்டும். நாங்கள் எங்கள் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு 7 அம்மா வந்து சொன்னாங்க, பல நாட்டுக்கு பல ஊருக்கு போகிறீங்களே, எங்களுடைய கிராமத்துக்கு வருவதற்கு உங்கள் இயேசுசாமி சொல்லலையா என்று சொன்னாங்க. உடனே அந்த ஊருக்கு போனோம். அங்கே இருக்கவங்களாம் ரொம்ப ஸ்லேவ்ஸ். அவங்க ரொம்ப கஷ்டமான வேலையை செய்வாங்க. சீவேஜ் பண்ணும், அழுக்கு அழுறவங்களாக இருந்தாங்க. அவங்க மத்தியில் ஊழியத்தை ஆரம்பித்தோம். ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு சொல்லி கொடுத்தோம், ஒவ்வொருத்தருக்கும் ஹாஸ்டல் வசதி சொல்லி கொடுத்தோம், அவங்களுக்கு அரசாங்கத்தில் இருக்கிற சலுகைகளை சொல்லி கொடுத்தோம். இன்றைக்கு அந்த ஊர்லேயே 3 ஸ்டோரிஸ் வீடு கட்டி நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க தான் உயர்ந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. 2007 அந்த ஊழியத்தை ஆரம்பித்தோம். இன்றைக்கி 2025. அந்த ஊரில் வேறு யாரும் கார் வாங்கலை. கிறிஸ்தவ அடிமையாக வாழ்ந்த பிள்ளைகள் இன்றைக்கி கார் வாங்கியிருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்வோமாக. அந்த ஊரில் மற்றவங்களாம் 1 மாடி வீடு தான் கட்டியிருக்கிறாங்க. நம்ம பிள்ளைங்க 3 மாடி கட்டியிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கொடுத்தேன், இந்த ஊரில் நீங்கள் கஷ்டப்பட்டு செய்கிற வேலையை வெளிநாட்டுக்கு போங்க. அப்போ பாருங்கள், அவங்களுக்கு மாலத்தீவ்ஸில் வேலை கிடைச்சது. மாலத்தீவ்ஸில் இந்த 2 பசங்க அந்த வீட்டிலேருந்து ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து அவங்க போனாங்க. இன்றைக்கி அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது. இன்றைக்கி அந்த ஊரில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இவன் இயேசுவை கும்பிட்டான், இவனுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறது. அதே கஷ்டம்தான். இங்கே கஷ்டப்பட்டால் 0 கிடைக்குது, அங்கே கஷ்டப்பட்டால் மாதம் 1,50,000 ரூபாய் கிடைக்குது இந்திய பணம். அல்லேலூயா. அப்போ நமக்கு
கடவுள் நீ அடிமையாக போனாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் வெறும் ஆராதனை ஆராதனை அப்படி சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது. யூ மஸ்ட் ஆஸ்க் காட் ஹவு டு ஓவர் கம் மை ஃபைனான்சியல் கிரிப்பிள்னஸ். அல்லேலூயா. நான் எப்படி வேலை செய்தால் என்னுடைய வாழ்க்கை தரம் செழிப்பான விதத்தில் உதவியாக இருக்கும், உயரும். நான் சபைக்கும் கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை உலகமெங்கும் பரப்ப வேண்டும், என் குடும்பத்துக்கும் நான் சப்போர்ட்டிவாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானத்துக்குள் இன்றைக்கு வாருங்கள். ரெண்டாவது ஒரு கிரிப்பிள்னஸ், ஒரு சப்பானி தன்மை அவனுக்குள்ளே இருந்தது. ரட்சிப்பின் அதிபதி இயேசு அங்கே வந்துவிட்டு போகிறார், அதை உணரவில்லை. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகம் எனக்கு அருமையானவர்களே நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால், லீஸ்திரா என்கிற ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆக்ட்ஸ் சாப்டர் 14:8. அங்கும் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் ஒருபோதும் நடக்க முடியாதபடி இருந்தான். பவுல் அவனை உற்று பார்த்தான். அவனுக்குள்ளே இரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருந்ததை கண்டு இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொன்னான். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு இந்த இடத்திற்கு வந்திருக்கிற என் ஆண்டவர் உங்களுடைய முகத்தை அல்ல, உங்களுடைய மனசுக்குள் ஓடுகிற எண்ணங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. நீங்கள் எந்த அளவுக்கு அவரோட கோஆப்ரேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உடனே அற்புதம். நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, உடனே போன உடனே அப்படியே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றாரா? இல்லை. சொல்வார், முன்னுக்கு உட்கார், நல்லா இழுத்து மூச்சு விடு, இன்னும் கொஞ்சம், அப்புறம் அங்கேயோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, கொடுக்க முடியாது, இப்படி தான் இழுப்பேன்னு சொன்னால் நீ போயிட்டு வான்னு சொல்லிடுவார். அங்கே என்ன செய்கிறோம்? ஷர்ட்டை கலட்டுனா கலட்டுறோம், இழுத்து மூச்சு விடுனா மூச்சு விடுறோம், ஒபே பண்ணுறோம். அடுத்து டேர்ன் பேக், இன்னும் கொஞ்சம் மூச்சு விடு, முதுகில் அப்படி ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு பார்க்குறாரு. அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த ஒப்பு கொடுக்குறோம், அல்லது அர்ப்பணிக்கிறோம், அல்லது கோஆப்ரேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அவர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறார். ஆனால் ஏசாமிகிட்ட வந்தால் மட்டும், கடவுள்கிட்ட வந்தால் மட்டும் என்ன செய்யணும் தெரியுமா? நான் இப்படியே வருவேன், இப்படியே போயிடுவேன், ரோபோட் மாதிரி. ஐ வில் கம் லைக் எ ரோபோட் அண்ட் ஐ வில் கோ லைக் எ ரோபோட். சிட்னா சிட், இந்த ஸ்டாண்ட்னா ஸ்டாண்ட், இப்படி மட்டும் இருப்பேன். ஆனால் கடவுள் எனக்கு எல்லாம் கொடுத்துடணும். எப்படிங்க நடக்கும்? உங்கள் வீட்டில் தாய் சாப்பாடு ஆக்கி வச்சுருக்குறாங்க, டேபிளில் டைனிங் டேபிளில் போட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் தான் உங்கள் வயிற்றுக்கு ஏற்ற அளவு என்ன செய்யணும்? சாப்பிடணும். அப்போ ஆண்டவர் இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் உனக்கு என்ன வேணும் மகனே, உனக்கு என்ன வேணும் மகளே என்று உங்களுக்குள்ள அந்த அற்புதம் செய்கிறதுக்குரிய அந்த கோஆப்ரேஷன் இருக்குதான்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. அற்புதம் செய்வதற்குரிய கோஆப்ரேஷன் இருந்தால் எப்பேற்பட்ட அற்புதம் நடக்கும். அல்லேலூயா சொல்வோமாக. இந்த கோஆப்ரேஷன் கடவுளுக்கும் உங்களுக்கும், இந்த இந்த மின் விளக்குகள் எல்லாம் அழகாக எரிகிறது. இங்கே பார்த்தீங்க சொன்னால் ஃபேஸ், நியூட்ரல், எர்த், 3 கனெக்ஷன் ஓடிக்கொண்டே இருக்குது. ப்ளஸ் மைனஸ், இன்னொன்று எர்த்து. அந்த 3 சரியாக போனால் தானே லைட் எரியும். எனக்குமே நம்ம என்ன செய்யணும் தெரியுங்களா? நான் இப்படியே தான் இருப்பேன், இப்படியே தான் வருவேன், இப்படியே தான் போவேன், ஆனால் நான் மட்டும் மில்லினராக வந்துடணும் அப்படின்னா நடக்கவே நடக்காது. உங்களுக்குள் நீங்கள் எப்படி பிறந்திருந்தாலும் சரி, பிறக்கும்போது நீங்கள் ஏழையாக பிறக்கலாம், ஆனால் சாகும்போது நீ ஏழையாகவே சாகக்கூடாது. பிறக்கும்போது கடவுள் இல்லாமல் நீ பிறந்திருக்கலாம், சாகும்போது கடவுள் இல்லாமல், ரட்சிப்பு இல்லாமல் நீங்கள் இறந்தால் பாதாளம்தான் கிடைக்கும், நரகம்தான் கிடைக்கும். அல்லேலூயா. தயவு செய்து இன்றைக்கு நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. கடவுளே நீ இருப்பது உண்மையானால், கடவுளே நீ இருப்பது உண்மையானால் உன்னை எனக்கு காட்டு. அல்லேலூயா சொல்லுவோமாக. உங்களை எனக்கு ஒரு முறை காட்டுங்க, சொல்லி பாருங்க. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு தம்மை வெளிப்படுத்த வந்திருக்கிறார். கோடான கோடி வருஷங்களாக முனிவர்களும் முன்னோர்களும் தவமாக இருந்த இயேசு ஆண்டவரை அறியாதபடி இருந்த எனக்கு காட்சி கொடுத்தார். எப்பொழுது? நீ உள்நாட்டு கடவுளா, வெளிநாட்டு கடவுளா, நீ இருப்பது உண்மையா இல்லையா என்று கேட்டதனால். அல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கி எத்தனை பேர் அப்படி நீங்கள் ஆண்டவரோட பேச போகிறீங்க? அவர் இங்கே ஆவியாக இருக்கிறார். He is everywhere. He is omnipotent. கடவுள் ஒருவர் தான், அவர் எங்கும் எதிலும் இருக்கிறார். அப்படி நான் கேட்டேன், கடவுளே நீ வெளிநாட்டு கடவுளா, உள்நாட்டு கடவுளா,
இருக்கிறது உண்மையா என்று நான் கேட்டேன். எனக்கு அவர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கு உங்கள் முன்பதாக அவருடைய ரெப்ரசன்டேட்டிவாக, அவருடைய வேலைக்காரனாக நான் நிற்கிறேன். என் வாழ்க்கையில் நான் அப்படி கேட்பதற்கு என்ன நடந்தது என்று சொல்லி பார்ப்பேன் என்று சொன்னால், என்னுடைய தாத்தா மலேசிய தேசத்தில் கெடா என்கிற மாநிலத்தில் வேலை பார்த்து விட்டு இந்தியாவுக்கு வந்தவர். என்னுடைய தகப்பனார் இந்த சிங்கப்பூர் தேசத்தில் 63 ஆண்டுகள் வேலை செய்தவர். 63 ஆண்டுகள் இங்கே இருக்கிற பிஎஸ்ஏ ஹார்பர் அதில் வேலை செய்தவர். 2 முறை நாங்கள் சிறு வயதில் 1970 72களிலே இந்த ஊருக்கு நாங்கள் கப்பலில் 2 முறை வந்திருக்கிறோம். அந்த கப்பல்களின் பெயர் ரஜிலா, சிதம்பரம். அந்த கப்பல்கள்லாம் இப்போ கிடையாது. ஒருவேளை வயது மூத்தவர்களுக்கு தெரியும். அதுபோல் இங்கே நாங்கள் வந்து 6 மாதம் இருந்துட்டு எங்களை ஊருக்கு எங்கள் அப்பா அனுப்பிடுவாங்க. எனக்கு அருமையான அப்பொழுது அவர் வேலை பார்க்கும்போது சொல்வார், கீழே போய் காயின் போட்டு அப்பாவுக்கு வேலை இருக்கான்னு கேட்டு வாடா அப்படி சொல்லுவார். எப்படி கேட்க சொல்லுவார் எனக்கு தெரியாது. தமிழில் எழுதிக்க அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? சத்து கோசம் அம்பா லாப்பான் கூடாங் ஆடாக்கா தாடாக்கா அப்படி கேட்க சொல்வார். சொல்லுங்கள், சின்ன பையன் தான். நாங்கள் கீழே போய் அண்ணாச்சி கடையில் தேங்காய் துருவிட்டு தேங்காய் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு காயினை போட்டு கேட்கணும். என் டேடி மேலே இருப்பார், எங்கள் அப்பா. சத்து கோசம் அம்பா லாப்பான் கூடாங் ஆடாக்கா தாடாக்கா அப்படி கேட்கணும். இது தமிழில் எழுதி மனப்பாடம் பண்ணிட்டு போய் நாங்கள் கேட்போம். ஆடா ஆடா அப்படின்ட்டு வச்சுருவோம் போனேன். உடனே வந்து நான் சொல்லுவேன், ஆடா ஆடான்னு சொன்னான்ப்பா. அப்படியா, இந்த போயிடுறேன் வேலைக்குன்னு எங்கள் அப்பா என்ன செய்வாங்க, போவாங்க சைக்கிள் எடுத்துக்கிட்டு. ஆனால் நல்ல சம்பாத்தியம், அருமையான தகப்பன். நடந்தது என்ன, எங்களுடைய சொந்த ஊரில் எங்களுக்குன்னு ஒரு நல்ல வீடு கட்ட ஆரம்பித்தோம். எனக்கு அருமையான அந்த வீடு நன்றாக கட்டப்பட்டு வரும் பொழுது எதிர் பக்கத்தில் குடியிருந்தவங்க அந்த ஜாதி பொறாமை இந்தியாவில் ரொம்ப இருக்குது, இங்கே கிடையாது, நீங்களாம் பாக்கியவான்கள். எனக்கு அருமையில் அங்கே இவங்க வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஆளாகலாம் என்று சொல்லி எங்கள் வீட்டுக்கு முன்பாக ஒரு தலைவாழை இலையில் மண்டை ஓடு பொம்மை, எங்களுடைய குலதெய்வங்கள், இதை வச்சு ஒரு செய்வனை செஞ்சிட்டாங்க. கோழியை அறுத்து அங்கே பல்விதமான சூனியத்தை செய்து விட்டார்கள். அப்பொழுது பாருங்கள், நாங்கள் எழுந்தடா யாரோ நம்ம வீட்டு முன்னாடி என்னமோ செய்துட்ருக்காங்களே, புகையாக வருத அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு எழும்புனா எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டாங்க. நாங்கள் அதையெல்லாம் எடுத்து நெருப்பு வச்சு எரித்தோம். ஆனால் அந்த செய்வனை, அந்த ஏவல், அந்த சக்தி அடுத்த நாளிலிருந்து வேலையை காட்ட ஆரம்பித்தது. அது என்னவென்றால், எங்கள் வீட்டில் டங் டங்குன்னு நடக்கும், சலங்கை கட்டி கொண்டு வரும். முன்பதாக பார்த்தால் கெடா மீசையோடு ஒரு ஆண் உருவமாக இருக்கும் நிர்வாணமாக, பின்பக்கம் பார்த்தால் பெரிய மல்லிகைப்பூ வைத்துக்கொண்டு பெண் உருவத்தில் இருக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை நேருக்கு நேரம் நான் எப்படி பாஸ்டரை பார்க்குறனோ, உங்களை பார்க்குறனோ, அதுபோல் நாங்கள் பார்த்து அலறுவோம். அப்படி கஷ்டத்தில் இருந்தோம். நாங்கள் அதை கூட சாதாரணமாக எடுத்துக்கொண்டோம். ஆனால் இந்த ஏவல் செய்வினை முகம் மாற்று, இட்ஸ் எ சாமிங், முகமாற்றாக மாறி ஒழுங்காக நேசமாக சிங்கப்பூரில் தஞ்சம்பகார் என்கிற இடத்துல குடியிருந்த என் தகப்பனாரை பாதித்தது. தனக்கு ஒரு மனைவி 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள், அங்கு வீடு தோட்டமெல்லாம் வைத்திருக்கிறோம் என்பதை மறந்து இங்கு அவர் இஷ்டம் போல வாழ ஆரம்பித்தார். பைத்தியக்காரனை போல சுத்த ஆரம்பித்தார். எனக்கு அருமையான அன்புக்குரியவர்களே, 1 வருஷம் 2 வருஷம் அல்ல, 16 வருஷம் வீட்டுக்கு வரவே கிடையாது. எங்களை அந்த வீடு கட்டவும் இல்லை, எங்களை பார்க்க வரவும் இல்லை. எங்கள் ஊரிலிருந்து நிறைய பேர் கப்பலில் வந்துட்டு போவாங்க. சொல்லி சொல்லி கடிதம் கொடுத்து அனுப்புவோம். எனக்கு அப்படி ஒரு குடும்பமே என்று சொல்லி விடுவார். அப்படி ஒரு வேதனையில் நாங்கள் வாழ்ந்தோம். எனக்கு அருமையானவர்களே, அப்பொழுது எங்களுடைய சொந்தக்காரர்கள் சொன்னார்கள், நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும். அப்போ நீங்களும் இந்த செய்வனையை எடுக்கிறதுக்காக நீங்கள் போகணும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை புண்ணிய தலங்களுக்கும் சென்றோம். என்னுடைய அண்ணன் வாலிபன் எங்கள் அம்மா கூட வரமாட்டார், நான் தான் கூட போவேன். என்னென்ன விதமாக செய்ய சொல்கிறாங்களோ அதையெல்லாம் நாங்கள் செய்தோம். அப்படி இருந்தும் இந்த பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் டங்கு டங்கு நடக்கிற சத்தம்
மதிமயங்கி சிங்கப்பூரில் இருக்கிற என்னுடைய தகப்பனார் குடும்பம் இருக்கிறது என்று வரவில்லை. அப்பொழுதெல்லாம் நகைக்கு மதிப்பே கிடையாது, தேசத்தில் பஞ்சம் வேற. அப்போ என்னுடைய தாயார் இந்த வீடை கட்டி முடிப்பதற்கும் எங்களை கல்லூரி படிப்பு படிக்க வைப்பதற்கும் 350 பவுன் நகைகளை செட்டியார் கடையில் பவுன் ஷாப்பில் அடமானம் வைத்து தான் எங்களை படிக்க வைத்தார்கள். ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. வாங்கின கடனை நீ திரும்ப கொடுக்கல என்று சொல்லி என்னுடைய அம்மா இருக்கிறார்கள். உடனே நாங்கள் வாலிபர்கள் சண்டைக்கு போனோம். அன்றைக்குத்தான் தெரியும் அப்பா சிங்கப்பூர்லேருந்து பணம் அனுப்பவில்லை. அம்மா அப்பா அனுப்பியிருக்காருன்னு சொல்லி எங்களை ஏமாற்றிருக்காங்க. ஏன்னா அப்பா மேலே வெறுப்பு வந்து விடக்கூடாது என்று. அப்புறம்தான் எங்களுக்கு வாழ்க்கை உணர ஆரம்பித்தோம். எப்படி, ஏன் எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், நாங்கள் யாருக்கு என்ன தவறு செய்தோம், ஏன் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த கம்யூனிட்டி பேசிஸில் ஏன் எங்களை வெறுத்து எங்களுக்கு சேவனை செஞ்சாங்க. அடுத்த கேள்வி, நாங்கள் குலதெய்வமாய் கும்பிடுகிற அந்த சாமி எங்களை பாதுகாக்காமல் ஏன் போனது? இதுதான் எங்களுக்கு இருந்த ஒரு கொஸ்டினுங்க. எனக்கு விட தெரு போனோம், யாரும் சொல்லி கொடுக்கல. கடைசியில் நாங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கடவுளே இல்லை, கடவுள் கெட்டவனை தான் வாழ வைப்பார், நல்லவனை வாழ வைக்க மாட்டார், நல்லவனுக்கு தான் சோதனை ரொம்ப கொடுப்பாரு, அவருக்கு கண்ணு இல்லை என்று சொல்லிவிட்டு நாங்கள் இருந்து விட்டோம். அந்த நேரத்தில் தான் 1982 எனக்கு 18 வயது முடிந்து 19 வயது, நான் கல்லூரி படிப்பு படித்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய நண்பர்கள் ரூம்மேட்ஸ் வேடிக்கை பார்க்க வா என்று கூப்பிட்டார்கள். எதற்கு என்றால், ஒரு கிறிஸ்தவ கூட்டம் நடக்கிறது, அங்கே அழகழகான பெண்கள் வருவார்கள், அவர்களை சைட் அடிக்கலாம், அவர்களை போய் அப்படியே கேங் லீடர் மாதிரி சுற்றி வரலாம். ஏன்னா 19 வயசில் நான் எவ்வளோ அழகாக இருப்பேன்னு பார்த்துக்கங்க, இப்போயே எவ்வளோ அழகாக இருக்கேன், அப்போ எப்படி இருந்திருப்பேன்னு பார்த்துக்கங்க. பாருங்கள், எனக்கு அருமையானவர்களே, உண்மையிலே நாங்கள் கிறிஸ்தவ கூட்டத்திற்கு பெண்களை வேடிக்கை பார்ப்பதற்கும் கேலி கிண்டல் பேசுவதற்கும் தான் போயிருந்தோம். அங்கே அந்த பிரசங்கர் என்னை போல கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு, இயேசு ஒருவர் இருக்கிறார், இயேசுதான் வானத்துக்கு பூமிக்கு நடுவாக உங்களுக்காக தொங்கினவர், அவர்தான் அற்புதம் செய்கிறவர், அவர் உங்களுக்காக தீர்க்கதரிசனப்படி பிறந்தார், காணக்கூடாத இறைவனை இவர் மூலமாக காண முடியும், உங்களுக்கு என்ன வேண்டும் இப்பொழுது நடக்கும் என்று பேசி கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு வேறு வேலை கிடையாது, வெளிநாட்டில் காசு வாங்கி கொண்டு வந்து இப்படி நம்ம தமிழர்கள் எல்லாம் மாற்றுறாங்க என்று சொல்லி நான் திட்டிக்கொண்டே, நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு இப்படி காலரை தூக்கி விட்டுட்டு அப்படி மீசையை தடை விட்டு கொண்டு நடந்து கொண்டிருந்தேன். அப்படி நடந்து கொண்டு இருக்கும்போது பாருங்கள், அங்கே பக்கத்தில் ஒரு நல்ல சைஸான அம்மா, நல்ல கனமான ஸ்திரீ, திடீர்னு அவங்களுக்குள் போட்டுட்டு அப்படியே பேய் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பேய் ஆடி என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இயேசுவை என்னை எரிக்காதீங்க, இயேசுவை என்னை எரிக்காதீங்க, நான் போயிடுறேன்னு கத்துது. நான் சுற்றி சுற்றி பார்க்குறேன், ஒருத்தருமே இல்லை. மேடையில் அங்கே இருக்கார், இங்கே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்தம்மா என்னடா இப்படி கத்துது அப்படி சொன்னால் அது சொல்லுது, கொஞ்ச நேரத்தில் இயேசு சாமி போயிடுறேன்னு சொல்லிட்டு ஆடிட்டு போயிடுச்சு, கீழே மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்ன இது ஒரு அற்புதமாக இருக்குதா? எனக்குள்ளே ஒரு சின்ன ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம். நாம் எத்தனை சாமியை கும்பிட்டோமே, இந்த ஆளை கும்பிடாம விட்டுட்டோமே, இது கிறிஸ்தவங்க தெய்வம், இது வெளிநாட்டு கடவுள்னு கும்பிடாம விட்டுட்டோமே சே என்று சொல்லி சட்டையெல்லாம் ஒழுங்காக பட்டன் போட்டு இப்போது அலர்ட்டாகி அந்த மேடையில் என்ன பேசுகிறாருன்னு கேட்க ஆரம்பித்தேன். அவர் திரும்பவும் சொல்லுகிறார், இயேசுன்னு அழைக்கிறார், இயேசு இன்றைக்கு உன் பாவங்களை மன்னிக்கிறார், நீ விரும்புகிற அற்புதம் நடக்கிறது என்று சொன்ன உடனே எனக்குள் இருக்கிற சப்பானி தன்மை நிமிர ஆரம்பித்தது. அது என்ன? கடவுள் இல்லை, கடவுள் நல்லவனைத்தான் சோதிப்பான் என்கிற அந்த எண்ணம் மாறி நான் ஒரு இருட்டுக்கு போனேன். ஏன்னா எனக்கு தெரியும், முன்னாடி போயிட்டு அட்ரஸ் எடுப்பாங்க, அப்புறம் வீடு தேடி வருவாங்க, சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிடுவாங்க, வேண்டாம் அப்படி சொல்லி இருட்டில் போய் நான் சொன்னேன், வானத்தை பார்த்து, ஏய் இயேசுவே, இப்படி தான் கூப்பிட்டேன், ஏய் இயேசுவே, நீ வெளிநாட்டு கடவுளா உள்நாட்டு கடவுளா? நீ இருப்பது உண்மைனா
இப்போ நான் பார்க்கும்போது இவ்வளோ பேய் ஓடி இருக்கு. நீ இருப்பது உண்மைனா எங்கள் வீட்டை பிடிச்ச பேயை விரட்டு. ரெண்டாவது, இயேசுவே நீ நல்ல தெய்வம்னா என்ன சொன்னேன்? உள்நாட்டு கடவுளா இருப்பது உண்மைனா செய்வினை எடுன்னு சொன்னேன். ரெண்டாவது என்ன சொன்னேன்? இயேசுவே நீ சக்தி வாய்ந்த தெய்வம்னா 16 வருஷம் வீட்டுக்கு வராமல் இருக்கிற அப்பாவை கொண்டு வா, நான் உன்னை நம்புகிறேன். இயேசுவே 3, நீ துடியான தெய்வம்னா, துடினா மோஸ்ட் பவர்ஃபுல் காட், நீ துடியான தெய்வம்னா எவன் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி செய்வனை செஞ்சானோ அவங்க என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கும்படி செய். நீ இப்படி செய்தால், அங்கே கோட்டு சூட்டு போட்டுட்டு இருக்குது, இயேசு தான் உண்மையான தெய்வம், இயேசு உன்னை அழைக்கிறார், இயேசு உன்னை ரட்சிக்கிறாருன்னு சொல்கிறாரு, அவரை போல உனக்காக ஊர் ஊராக போய் இயேசுவை பற்றி சொல்லுவேன். அல்லேலூயா. வெரி சிம்பிள். நீ வெளிநாட்டு கடவுளா உள்நாட்டு கடவுளா? நீ நல்ல சாமியா கெட்ட சாமியா? நீ சக்தி வாய்ந்த தெய்வமா சக்தி இல்லாத தெய்வமா? அன்றைக்கு கேட்டங்க, சொல்லிட்டு வந்துட்டங்க. சரியா வெகு சொற்பமான நாள் என் கல்லூரி படிப்பை முடித்து விட்டு நான் வீட்டுக்கு போய் சொந்த தொழிலை ஆரம்பித்தேன். நடந்தது என்ன தெரியுமா? எங்கள் வீட்டில் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் நடக்கிற டங்கு நடக்கிற சத்தம் இல்லை. ஜல் ஜல்னு சலங்க சத்தமாக நிற்கிற அந்த உருவம் இல்லை. அதுக்கு அடுத்த வாரத்தில், இப்பொழுதெல்லாம் செல்ஃபோன் வாட்ஸ்அப் இருக்குது, அப்போல்லாம் ஏர்மெயில் கடிதாஸ் ஏர்மெயில் லெட்ரு தான் வரும். என்னுடைய தகப்பனார் கைப்பட எழுதியிருக்கிறார், நான் சிங்கப்பூரை விட்டு வெறும் மனுஷனாய் நம்முடைய வீட்டுக்கு திரும்பி வருகிறேன், என்னை ஏர்போர்ட்டில் கூப்பிட்டு போங்க, கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 16 வருஷம் யார் சொல்லியும் வராதவர் இன்றைக்கு அவரே வருகிறார். அவ்வளவுதான். நான் பைபிளை எடுத்துக்கொண்டு சர்ச்சுக்கு போயிட்டேன், ஞானஸ்தானம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், கடவுளை ஒழுங்காக கும்பிட ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கு 1987, 5 வருஷங்கள் கடந்தது. அப்பொழுது கட்டிட கான்ட்ராக்டராக இன்ஜினியராக இருக்கிறேன், பில்டிங் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன், தொழில் சிறப்பாக நடக்கிறது, சர்ச்சுக்கு போக போக அதிசயங்கள் நடக்கிறது. எங்கள் வீட்டில் இருந்த கடனை நான் சம்பாதித்து அடைக்கக்கூடிய அளவு இயேசு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அடுத்து ஞானஸ்தானம் எடுத்து விட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறோம். ஒரு 30வது நாள் என்ன நடந்தது தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு இடத்துல பூஜாரியாய் வேலை பார்த்தவர், ஒரு காவி வேட்டி கட்டி கொண்டு வந்தவர் வந்தார். சின்ன தம்பி எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்டார். என்னையா சொல்லுங்க அப்படின்னு. நாங்கள் தான் 7 பேர் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி செய்வனை செஞ்சவங்க, அதில் 6 பேர் செத்து போயிட்டாங்க, 7வது ஆள் நான் ஒருவன் மட்டும் மிச்சமாக இருக்கிறேன். எனக்கு மரண பயம் வந்து விட்டது. நான் உயிர் வாழ என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேரளாவுக்கு சென்று குறி ஜோசியம் பார்க்க போனேன். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த வீட்டில் இருக்கிற சின்ன தம்பியின் உடம்பில் இயேசு வந்து விட்டார். அல்லேலூயா. சொல்லுங்க, அந்த உடம்புக்குள்ள யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டார். இனி நீ அந்த குடும்பத்தை தொடவே முடியாது. ஒன்று செய், நீ உயிர் வாழ வேண்டும் என்றால் அவனிடத்தில் போய் மன்னிப்பு கேள். பாருங்க, 1982 இயேசு அழைக்கிறார் என்கிற ஒரு கூட்டத்தில் விருதுநகரில் நான் வானத்தை பார்த்து, நீ வெளிநாட்டு கடவுளா உள்நாட்டு கடவுளா, நீ நல்ல சாமியா கெட்ட சாமியா, நீ சக்தி வாய்ந்த சாமியா துடியான சாமியான்னு எதேச்சியாக கேட்டது. எப்படிங்க 87 ஒரு ஜோசியக்காரன் சொல்ல முடியுது? அங்கு தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஹெவன்லி டிபார்ட்மெண்ட் இஸ் அன்பிலீவபிள் திங்ஸ் ஆர் கோயிங் இன் ஹெவன். பரலோகத்தில் ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் வேலை பார்த்து கொண்டே இருக்குங்க. அந்த டிபார்ட்மெண்ட் சொல்கிற பிரகாரம் தான் பூமி உருண்டை சுற்றிக்கிட்டு இருக்கு. பூமியில் இருக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் சொன்னேன், என்ன நீ காமெடி பண்ணுறியா? போன வாரம் இதே மாதிரி சொல்லியிருந்த உன்னை வெட்டி மிதித்து இங்கே கொண்டு போட்டிருப்பேன். இப்போ தான் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நல்ல பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை தம்பி, உன் மூலமாக உன் வீட்டில் இயேசு வந்துட்டார், இனி நாங்கள் உங்களை ஜெயிக்கவே முடியாதியா, எனக்கு மன்னிப்பு கூடியா,
என்று சொல்லி பால் செம்ப வச்சுக்கிட்டு சத்தியம் பண்ண சொல்கிறாரு. இயேசு என்ன சொல்லி கொடுத்தார்? இயேசு நமக்கு என்ன சொல்லி கொடுத்தார்? உன் எதிரிகளையும் சிநேகி. லவ் யுவர் எனிமி அஸ் லைக் யூ, லவ் யுவர் நெய்பர்ஸ் அஸ் லைக் யூ. அவரை கட்டி பிடிச்சேன். நீ என் அப்பா வயசுக்கு கூட இருக்கிறீங்க, ஏன் இப்படி தப்பு பண்ணீங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன் என்று சொன்னேன். அவர் என்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டபடினால் அவரை ஊரிலிருந்து தள்ளி வச்சிட்டாங்க. ஸோ அந்த நாளிலிருந்து அவரை எனக்கு ஒரு அப்பாவாக எடுத்து அவர் ஹோல் ஃபேமிலியை, நான் இப்போ தான் கான்ட்ராக்டராக சம்பாதிக்கிறேன் இல்லையா, அவருக்கு ஃபீட் பண்ணி காத்திருந்தோம். அவருடைய பேர பையன் கூட இன்றைக்கும் எங்கள் கர்த்தரின் தோட்டத்தில் தான் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறார். அன்றைக்கு தொடங்கின எங்கள் வாழ்க்கை எங்களுடைய குடும்பத்தில் இருந்த சப்பானித்தன்மையை மாற்றினது. ஒன்று, we cannot walk, we cannot jump. நான் நடக்க முடியலை, என் தாய்ப்பட்ட கடனை அடைக்காமல், நான் ஒரு நல்ல கல்யாணம் முடிக்க முடியலை, நான் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டது கிடையாது. அப்படியெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம். பணக்காரனாக இருந்து ஏழையாக மாறுவது தான் பெரிய கஷ்டம். ஏழையாகவே இருந்துட்டால் ஒன்றும் தெரியாதுங்க. ஒன்று உங்களுக்கு இன்னும் சொல்கிறேங்க, சில வாலிபர்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கீங்க. சிரிப்பதும் விளையாடுவதும் ஸ்டைல் பண்ணுவதும் தான் வாழ்க்கை நினைக்கிறீங்க. இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் கிண்டர் கார்டன் பிளஸ்ஸிங்கில். இன்னும் நீங்கள் கடந்து போக வேண்டிய தூரம் இருக்குது. எங்கள் அப்பா எங்களுக்கு சிங்கப்பூர்லேருந்து வரும்போது இந்த 5 கைகளிலும் மோதிரம், 5 சங்கிலி, இங்கே ஒரு பிரேஸ்லெட். பாருங்கள், 4 வயசு 7 வயசு இருக்கும்போது 5 கையிலும் மோதிரம், இதில் ஒரு சங்கிலி இருக்கும், இங்கே பிரேஸ்லெட்டோடு சேர்ந்துருக்கும். அப்படி அண்ணனும் தம்பியும் 2 கையில் நாங்கள் கோல்டு ரிங்கோடு அலைஞ்சவங்க. எத்தனை வயசில்? 7 வயசில். ஆனால் இப்போ 24 வயது வருகிறது, கையில் காசு இல்லை. எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கை தரம் உயரலை, அம்மா அழுதுகிட்டே இருக்கிறாங்க, அப்பா வரலை. எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்திங்க, கொஞ்சம் சிந்திங்க. அன்றைக்கு இந்த பைபிள் எனக்கு தெரியாது, ஆனால் நான் பார்த்ததுனால் இயேசுவை கூப்பிட்டேன். அவர் எனக்குள்ளே ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் இருக்கிறது என்று கண்டார், எனக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அதனால தான் இன்றைக்கு நாங்கள் தைரியமாக சொல்கிறோம். அன்றைக்கு 19 வயதில் 24 வயதில் எனக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு 61 வயசு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்து என்னை 8 பேர பிள்ளைகளுக்கு தாத்தாவாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு அவர் வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையை மாற்றின தெய்வம் உங்களை மாற்ற முடியும். அப்போ எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தணும். அந்த அலங்கார வாசலில் உட்காந்துக்கிட்டு ஏதோ காசு விழுந்தால் போதும்னு இருந்தால் உங்களை அப்படி இயேசு கண்டுகொள்ள மாட்டார். நீங்கள் லீஸ்திராவில் இருந்த சப்பானியை போல எனக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை பெற்றே ஆக வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் இனி வாடகை வீட்டில் இருக்க மாட்டேன், சொந்த வீடு இதே சிங்கப்பூரில் வாங்குவேன். ஹல்லேலூயா. இன்னும் என்னென்ன லெவலில் நான் உயரணுமோ உயர்வேன்னு சொல்லி ப்ளீஸ் இன்க்ரீஸ் யுவர் ஃபெய்த் டு கோஆப்ரேட் வித் காட். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இப்படி இணைஞ்சு கொள்ளுங்க. நீ இணைஞ்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வேலையை தேடி போக வேண்டாம், அது வரும் உங்களை தேடி. ஹல்லேலூயா. நீங்கள் மாப்பிள்ளை பொண்ணை தேடி போக வேண்டாம், அவங்களே உங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ சப்பானித்தன்மை காம்ப்ளெக்ஸில், மன அழுத்தத்துக்குள்ளே நம்ம கேள்விப்படுகிற செய்திகளில் ஆரம்பிக்குது. 2வது பார்த்தீங்கன்னா, நம்மை கிரிப்புல்லாக தலை நிமிர விடாதபடிக்கு சப்பானியாக வச்சிருக்கிற இது தெரியுங்களா? த ஸ்பிரிட் ஆஃப் டார்க்னஸ், ஈவில்ஸ். எனக்கு அருமையான இந்த உலகத்தில் 2 வகையில் அசுத்தாவிகள் வேலை செய்கிறது. ஒன்று, நல்லவனைப் போல நடித்து கொண்டு நயவஞ்சகமாக இருக்கிற அசுத்தாவிகள். இன்னொன்று, டைரக்டாக கொடூர முகத்தோடு இருக்கிற அசுத்தாவிகள். ஆனால் எல்லா ஆவிகளும் கடவுள் பேரைத்தான் சொல்லுகிறது. ஆனால் நாம் யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரிய தெரியல. எல்லாரையும் பிளைண்டாக நம்பிடுறோம். ஆனால் அவங்க தான் நமக்கு என்ன செய்வாங்க பாருங்க, உள்ள பெரிய வேட்டு வச்சு குழியை வெட்டி உள்ளே தள்ளுவாங்க. உள்ளே குழிக்குள்ளே விழுந்த பிறகு தான் நமக்கு தெரியும்
ஐயோ இவனை போய் நம்பியிருக்கிறோமே, இவளை போய் நம்பியிருக்கிறோமே என்று சொல்லுகிற ஒரு நிலைமை. இதற்கு பக்தியை பயன்படுத்தாமல் பக்தி என்கிற பேரில் குட்டிச்சாத்தான் மகிமை, சுத்த ஆவிகளை வைத்து பொமோ, பிளாக் மேஜிக் இதெல்லாம் செய்கிறாங்க. நீங்கள் பைபிளை வாசிச்சிங்கன்னா நன்றாக ஒரு காரியம் விளங்கும். நான் கர்த்தரென்று அறிந்தும் என்னை நீ மகிமைப்படுத்தாமல் நீ அந்த மகிமையை வேறொன்றுக்கு கொடுக்கும் பொழுது நான் உன்னை விக்கிரகங்களை சேவிக்கவும், விபச்சாரத்தில் விழுகவும், வேசித்தனத்தில் விழுகவும், கடைசியில் பெரும் நோயிலே விழுந்து இரவு வரும் பொழுது பகல் எப்பொழுது வருமோ என்றும், பகல் வரும்போது இரவு எப்பொழுது வருமோ என்றும் நீ அலைந்து திரிவாய். இதை உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்க முடியும். குறிப்பாக 47ஆம் வசனம் சொல்கிறது, பகல் வரும் பொழுது ராத்திரி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லுவாய், பகல் வந்தால் இரவு நல்லது என்று சொல்வாய், இரவு வந்தால் இன்னும் பொழுது விடியிலேயே பகல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாய் என்று ஒரு தண்டனையாக, சிட்சையாக கடவுள் சொல்லுகிறார். எனவே இன்றைக்கு இந்த அசுத்த ஆவிகள் உங்களை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாடுகிற பாடல்களில் எல்லாம் இயேசு என்கிற வார்த்தை இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் துதிக்கிற பேசுகிற இடத்திலெல்லாம் இயேசுவின் ரத்தம் என்கிற வார்த்தை இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் இல்லாதபடிக்கு அழகே, அன்பே, பண்பே என்று சொல்லி பொதுவான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் எந்த ஆவியையும் ஜெயிக்க முடியாது. எனக்கு அருமையானவர்களே, அப்படிப்பட்ட பாடலை எழுதினவர்கள் கூட இன்றைக்கு பரிசுத்தம் இழந்து போய் கிடக்கிறார்கள். ஏன் தெரியுமா? தே ஆர் நாட் யூஸ் the power of Jesus Christ and the blood of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தையும் இயேசு பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் வெற்றி அடைய முடியாது. உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அல்லேலூயா. கடைசியில் இயேசுவுக்கு நான் சொன்னபடி இந்த ஊழியத்திற்கு வர வேண்டும். என்ன செய்வது? நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பது? நான் சொல்லிட்டேனே, நீங்கள் இந்த 3 காரியத்தையும் செஞ்சு கொடுத்தா நான் உங்களுக்கு வேலை செய்வேன் சொல்லிட்டேனே. அப்போ என்ன செய்கிறது? நேராக போய் முழங்கால் போட்டேன். இயேசுவே, நீங்கள் நான் கேட்டதெல்லாம் செஞ்சிட்டீங்க, உண்மை ஒரு விஷயம் எனக்கு காட்டுங்க. ஒரே ஒரு முறை நீங்கள் உயிரோடு இருக்கிறது உண்மைனா எனக்கு காட்டுங்க. அப்போ நான் எல்லாம் என்ன செய்ய முடியும்? தைரியமாக என் கான்ட்ராக்ட் கம்பெனி 70 பேர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இப்போ தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், நல்லா ஜாலியாக இருந்துக்கிட்டு இருக்கிறேன், பேச வேணாம் ஒன்று செய்கிறேன், காணிக்க பூரா நிறையா கொடுத்துட்டு விட்டுறேன் அப்படி சொல்லி ஆண்டோட டீல் பேச ஆரம்பித்தேன். அப்போ இயேசு சொன்னார், உன் பணம் எனக்கு வேண்டாம், நீ தான் வேணும். அல்லேலூயா. அந்த சத்தம் கேட்குது, ஆளை பார்க்கல. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் விரதம் இருக்க ஆரம்பித்தேன். நீங்கள் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, உம்மை நம்பி நான் வரணுன்னா ஒரு விஷயம் என்னை காட்டுங்க, உண்மை மட்டும் காட்டுங்க, ஒரு செகண்ட் எனக்கு காமிச்சா போதும். போய் முழங்கால் போட்டால் இயேசுசாமி வரல. நாங்கள் சிறு வயதுலேருந்து கும்பிட்ட அத்தனை தெய்வங்களும் வந்து நிற்கிது. எனக்கு பயமாயிடுச்சு. சோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன், பூரா வந்து நிற்கிது. எனக்கு கிடுகிடுன்னு ஆட ஆரம்பித்தது. அப்புறம் எனக்குள்ள ஒரு சத்தம் கேட்குது, வந்திருக்காங்க, அவங்கள விட்டுருப்பார். பார்த்தா எல்லாம் அழுகுறாங்க, எல்லாம் அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? எங்களை விட்டுட்டு நீ போறியா, எங்களை விட்டுட்டு நீ போறியா அப்படின்னு கேட்டுட்டு அழுகுறாங்க. நான் இன்னும் தெரியாமல் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு இயேசுவே உண்மை பார்க்கணும், இயேசுவே உண்மை பார்க்கணும். அடுத்த நிமிடம் என்ன நடந்துச்சு தெரியுங்களா? எல்லாரும் பயந்து மறைய ஆரம்பித்தாங்க. எல்லாம் மறைய ஆரம்பித்தாங்க. என்ன சொல்லிட்டு மறைஞ்சாங்க தெரியுமா? இயேசு வருகிறார், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் அப்படி சத்தம் போட்டுட்டு புகை மாதிரி மறைஞ்சிட்டாங்கங்க. இதை மேலே மொட்டை மாடியில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் கீழே உருண்டு புரண்டு, அதுதான் அபிஷேகம், அதுதான் இயேசு வருகிறார் வருகிறான்னு சொல்லிட்டு போகிறாங்க பாருங்க. அப்படி ஒரு செகண்ட் அப்படி இயேசு வந்து நின்னார். அல்லே சொல்லுவோமாக. வெள்ளை வெளியேறுன்னு அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் அந்த ஜஸ்ட் த இமேஜ் ஆஃப் ஜீசஸ் ஐ சா ஃபேஸ் டு ஃபேஸ், ஃபேஸ் டு ஃபேஸ்.
கத்திட்டேன், இயேசுவே நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, இயேசுவே நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க கத்துனா. கீழேருந்து மேலேருந்து எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்தெல்லாம் எல்லா ஆட்கள் மேலே ஏறி வந்து, தம்பி உனக்கு என்னாச்சு, தம்பி உனக்கு என்னாச்சுன்னு தட்டி எழுப்பிட்டாங்க. நான் கடாமுட்டான ஐயோ இயேசுவை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன் அப்படி பைத்தியக்கார மாதிரி சொல்கிறேன். எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? முன்பு எங்கள் வீட்டுக்கு மற்ற ஜாதிக்காரங்க தான் செய்வனை வச்சாங்க, இப்போ என் மகன் அழகாக சம்பாதிக்கிறான்னு சொல்லி அலேலியாக்காரங்க செய்வனை வச்சுட்டாங்க என்று சொல்லி எங்கள் அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா இயேசுவை பார்த்தேம்மா, இயேசு வந்தாருமா. எங்கடா வந்தார்? ஒன்றும் இல்லை, பட பைத்தியக்காரா அப்படின்னாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கான்ட்ராக்டரை விட்டு ஆரம்பித்தேன். இன்றைக்கு எனக்குள் இப்பொழுது அவரோடு பேசினேன், அவருடைய சத்தம் கேட்டது. ஆனால் அவரை பார்க்காமல் இருந்த சப்பானி தன்மை இருந்துச்சு பார்த்தீங்களா, அதுவும் போயிடுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி யார் கேட்டாலும் நான் தைரியமாக சொல்வேன், போங்கண்ணே, நாங்கள்லாம் படித்து வந்தவங்க கிடையாது, பார்த்து வந்தவங்க. அல்லே சொல்லுங்கள். இவர் சொல்கிறாரு அவர் சொல்கிறாருன்னு கேட்டு அப்படி இல்லைங்க, இயேசுவை கூப்பிட்டு பார்த்து பேசி வந்தவங்க. அதனால் நாங்கள் முன்ன வச்ச காலம் பின்ன வைக்க மாட்டோம். அல்லேலூயா. இன்றைக்கு பாருங்கள் உங்களுக்கு என்ன வேணும், இன்றைக்கு உங்களுக்கு என்ன வேணும். உங்களுடைய வாழ்க்கையின் லெவல் மாறணும்னா மைண்ட் செட்டப்பை மாற்றுங்க. அல்லேலூயா. உள்ள படித்தது வச்சது எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு சொல்லுங்க, கடவுளே நீ இருப்பது உண்மைனா உன்னை எனக்கு காட்டு. அல்லே சொல்லுவோமாக, லார்ட் ஐ வாண்ட் டு see you, who are you, where are you, show me, காட்டுங்க. அதுக்கப்புறம் அதை நம்புங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அதே ஊரில் கர்த்தரின் தோட்டம் என்று ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தேவனுடைய அன்பை சொல்ல ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். We are not the people, we are not converting the people into religion. நாங்கள் சொல்கிறோம், அந்த ஒன்றை படைச்ச உங்கள் சாமியை நீ பாரப்பா. அதிலே சொல்லுவோமாக. தெய்வம் வேற எங்கே இல்லை. சித்தர்கள் சொன்ன ஒரே தெய்வம், முனிவர்கள் சொன்ன ஒரே தெய்வம், அப்போஸ்தலர்கள் சொன்ன ஒரே தெய்வம் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் அவரை பாருங்க, எனக்கு நீங்கள் உண்மை காட்டுங்கன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். பாருங்கள், சமீபத்தில் பாண்டியம்மாள் சரவணன்னு ஒரு குடும்பம் வந்தாங்க. அவருக்கு 49 வயசு, அவருக்கு அந்த மனைவிக்கு 40 வயசு. வந்தாங்க, பூரா பேய் ஆடுது, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிற போத டிஸ்டர்ப் பண்ணுது. தூக்கி அவங்கள ஓரமாக போடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம் என்று சொல்லி ஜெபம் பண்ணி முடித்தோம். சோமாயிட்டாங்க. வீட்டுக்கு போனாங்க. திரும்ப 3 மாதத்தில் அந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இந்த அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மேரேஜ் ஆகி 19 வருஷம் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. இவங்களுக்கு இந்த குழந்தை இல்லாத மலட்டுத்தன்மையை கொடுத்தது யாருன்னா, அவங்க சொந்தக்காரங்களே இவங்களுக்கு கொஞ்சம் சொத்து இருக்கிறதுனால இவங்களுக்கு குழந்தை பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி செய்வனை செஞ்சுருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. இப்போது நம்முடைய கர்த்தரின் தோட்டத்துக்கு ஜெபத்துக்கு வந்து அவங்க சுகமான உடனே, குறைவு சப்பானி தன்மை வெளியே போன உடனே இங்கே உள்ள சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். என்னை கூப்பிட்டாங்க, ஐயா பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க, நான் வெளியே வர முடியாது, நீங்கள் வந்து ப்ரே பண்ணுங்க, நான் ஃபோன்லேயே ப்ரேயர் பண்ணுறேன்ட்டு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். உனக்கு குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கிறதுக்கு நான் வருவேன் அப்படி சொன்னோம். பாருங்கள், 19 இயர்ஸ், 49 அவருக்கு வயசு, இந்த அம்மாவுக்கு 40 வயசு. அழகான பெண் குழந்தை, சுகப்பிரசவமாக ஒரு கிராமத்து மனுஷி பெற்றெடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் ஒரு விஷயத்தை கேளுங்க. அவங்களுக்கு கடந்த கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் அந்த பிள்ளைக்கு பிரதிஷ்டை பண்ணோம். இதை பார்க்குறதுக்கு யார் வந்தால் தெரியுமா? அந்த எவெல்லாம் செய்வனை செஞ்சான சொந்தக்காரன் அவ்வளோ பேர் வந்துட்டான். ஏன்னா அக்கா மகளுக்கு காது குத்து அப்படின்னு வந்துட்டான். இந்த செய்முறை மொய் சுயர் வருவாங்க, அதான் தமிழர் பண்பாடு, சீர் சிறப்பு செய்ய வருவாங்க. வந்தவங்க எல்லாம் ஐயா எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, எனக்கு ப்ரேயர் பண்ணுங்கன்னு கிறிஸ்மஸ் அன்றைக்கி சொல்கிறாங்க. பாருங்கள், ஒவ்வொருத்தர் மேலும் கை வச்சா ஒவ்வொரு பேய் ஆடுது. இப்போ கடைசியில் பாருங்கள், இந்த ஒரு மனுஷி மனம் திரும்பி சப்பானியான மலடு என்கிற பட்டத்திலிருந்து மாறினதுனால
இன்றைக்கு 145 பேர் இயேசுவை கும்பிட்றாங்க. பெரிய சேர்ச்சாக மாறிட்டாங்க. பாஸ்டர் அடுத்த மாதம் வருவாங்க. அவங்க அல்லையா சொல்லுங்களேன், வேகமாக வருவாங்க. அடுத்த மாதமா எனக்கு தெரியாமல் அவர் எப்படி போவார்? அங்கே ஜீனா அங்கேருந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறாங்க, வேகமாக வருவீங்க, குடும்ப ஆசீர்வாத முகாம் வைக்க போகிறோம். ஐ ஆம் ரெடி டு ஷோ த ஃபோட்டோஸ், வீடியோஸ். நாங்கள் என்ன மந்திரமாக படிச்சுட்டு வந்தோம்? பெரிய இமயமலைக்கு போய் தவம் இருந்தோமா? இல்லைங்க, மனசை கொடுத்தோம். டே வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, இதில் ஜம்முன்னு வாழணும், பிறருக்காக வாழணும். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. இன்றைக்கி எவ்வளவு தாங்க நீ வீடை கட்டுவீங்க? இங்கே ஒரு வீடு, அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு நகை, அங்கே ஒரு நகை. இந்த ஊரில் பேங்க்கு போட்டாச்சு, பணம் போட்டாச்சு, துபாயில் பணம் போட்டாச்சு, சுவிஸில் பணம் போட்டாச்சு. இனி வேறு பேங்க்கே இல்லை போடுறதுக்கு. பிளாக் மணியை கொண்டு போய் பொலிட்டீஷியன்ஸும் சினிமாக்காரனும் போடுறான். எதுக்குப்பா போடுறீங்க? அதை ஏழை கொடுப்பா, எங்களுக்கு கொடுங்கப்பா. அல்லேலூயா சொல்லுங்களேன். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம், அம்மா அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறோம். அல்லேலூயா. இன்றைக்கி பாருங்கள், நாங்கள் வளர்த்த 650 பிள்ளைகளில் நிறைய பேர் பேங்க் ஆஃபீஸராக இருக்கிறான், நிறைய பேர் ப்ரொஃபஸராக இருக்கிறான், நர்ஸாக இருக்கிறான். ஒரே ஒரு பையன், ஆலடிப்பட்டிங்கிற ஊர், இந்த மனுஷியோட ஊர், இந்த பிள்ளை வந்திருக்கிறாங்க நர்ஸாக சிங்கப்பூருக்கு வேலை பார்க்க. அந்த பையன் போலியோ அட்டாக், ஒரு கால் எலும்பும் சதையும் இருக்கும். அந்த பையன் கை குழந்தையாக இருக்கும்போது ஜெபம் பண்ணோம், நடக்காதவர் நடந்தார். இன்றைக்கி நடந்தவர் படித்து இன்றைக்கி டாக்டராக இருக்கார். ஹல்லேலூயா. இன்றைக்கி உயிரோடு இருக்கிறார். அவருக்கு கல்யாணம் முடிஞ்சு இப்போ பேபிஸ் இருக்கிறாங்க. எனக்கு என்ன, அந்த பையன் இன்னைக்கு வரைக்குங்க டாக்டர் சம்பளத்தை வாங்கி ஏழைகளுக்கு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காருங்க. யார் சொல்லி கொடுத்தது அவருக்கு? When you got the anointment of Jesus Christ, according to Romans 5:5, you will fill, your cup will fill with divine love. தெய்வீக அன்பு. 5:5 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினாலே உங்கள் உள்ளத்தில் ஊற்றப்படுகிறது. இன்றைக்கி அக்காளுக்கு, ஒரு வயிற்றில் பிறந்த அக்காளுக்கு தங்கச்சிக்கு பேச முடியலை, அண்ணன் தம்பி பேச முடியலை, பொறாமை, எரிச்சல். மனுஷன் என்னமோ தலையில் வச்சு எல்லாம் கொண்டு போகிறது போல் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா ஒன்று? மாவீரன் அலெக்சாண்டர் தெரியுமா? கடைசியில்னு சொன்னாராம், உலகம் முழுதையும் ஜெயிச்சிட்டேன், என் வாழ்க்கையே யுத்தத்தில் போயிடுச்சு, ஆனால் நீங்கள் ஒன்று செய்யுங்க, என்னை பெட்டியில் வச்சு கொண்டு போகும்போது என் கையை கட்டாதீங்க, என் கையை வெளியே 2 நீட்டிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்னாரான். யூசி, உலகம் முழுவதையும் ஜெயித்து வந்தவன். எல்லாரும் சொன்னாங்க, நோ, அரசரே உங்களை பார்த்து எல்லாரும் என்ன செய்வாங்க? கேள்வி பேசுவாங்க. உங்கள் 2 கையும் நாங்கள் தூக்கி போகும்போது பாடையில் சேரட்டு என்ன செய்யும்? கையை கட்டி உள்ளே வச்சிடும். இல்லை, நான் என்னுடைய மரணத்தின் மூலமாக ஒரு நல்ல செய்தி சொல்ல ஆசைப்படுகிறேன் உலகத்துக்கு. இந்த உலகம் முழுவதும் ஜெயித்தாலும் கொண்டு போக போகிறது ஒன்றும் இல்லை. மாவீரன் அலெக்சாண்டர் வெறுங்கையாக போனான் என்று இருக்கட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ பட்ட பிறகு தான் புரியுது. அதுக்கு தான் நீங்கள் பட்ட பிறகு புரியக்கூடாதுங்க. இன்றைக்கு என்ன பிரச்சனையோடு வந்திருக்கிறீங்க? என் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வெறும் காசு கிடைச்சா போதும், இருக்கிறத கொடுங்கன்னு கேட்காதீங்க. இந்த லீஸ்திராவில் இருக்கிற சப்பானி பையன் மாதிரி ரட்சிக்கப்பட்டு நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படிக்கு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொடு சுவாமி. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க இந்த அந்நிய பாஷை பேசிட்டு வெறுமனே இருக்கலப்பா அப்படி குதிச்சுட்டு போயிட்டு ஏமாத்தாதீங்க. இயேசுவை நான் உம்மை பார்க்கணும். அல்லையா சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆர் யூ ரெடி டு see? ஆர் யூ ரெடி டு see Jesus? ஆர் யூ ரெடி டு ரிசீவ் த பவர் ஆஃப் ஜீசஸ்? சப்பானித்தன்மை என்பது உங்களை அப்படியே மண்ணோடு மண்ணாக வைக்கிற அசுத்த ஆவியின் காரியம். நன்றாக நீங்கள் சொல்லுங்கள். எங்கே போனாலும் இயேசுவின் ரத்தம்னு சொல்லி பாருங்கள். அந்த இடத்துல இருக்கிற செய்வனைகள், பிசாசுகள் மாறுவதை காண்பீங்க. அல்லேலூயா. எனவே தயவு செய்து இன்றைக்கு இரவு 2025 வருஷத்துக்கு முன்னாடி அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கு அவர் ஆயத்தம். நீங்கள் கன்வெர்ட் ஆகி எங்களுக்கு என்ன கொடுக்க போகிறீங்க? என்ன செய்யுங்க? ஒன்றும் கிடையாது. நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க, உங்கள் ஃபேமிலி நல்லா இருக்க போகுது. நான் அன்னைக்கு எல்லா தெய்வங்களும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன் இந்த பைபிளை வாசித்து புரியும்படி கும்பிட்டேன். அல்லேலூயா.
இன்றைக்கி உங்கள் மத்தியில் நிற்கிறேன் இல்லையா? அப்போ அதுபோல் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம் உங்களை மாற்ற போகிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு வந்திருக்கிறார் நினைக்கிறீங்க? ஆர் யூ பிலீவிங்? எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன். அல்லேலூயா. மியூசிக் ப்ளே பண்ணுறவங்க வாங்க, உதவி செய்யுங்க. இப்போ இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தங்கச்சி நீங்கள் தாம்மா, லாஸ்ட் கை வைத்து காட்டுங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வாங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் உண்டு. அல்லேலூயா. அந்த பின்னாடி ஒயிட் ஷால் அந்த தங்கச்சி நீங்கள் தாம்மா. நீங்கள் ரொம்ப கேள்விகளோடு வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு சுவாசம் மூச்சு சம்பந்தமான சில பிரச்சனை இருக்கிறது. இயேசு இன்றைக்கு உங்களை சுகமாக்குறார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் இறங்குகிற நேரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்கள் குடும்பத்தில் இறங்குகிற நேரம். ஹல்லேலூயா. அதுபோல் இந்த முக்காடு போட்டிருக்கிற சகோதரி, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக ரொம்ப பாரத்தோடு வந்திருக்கிறீங்க. நீங்கள் எந்திரிச்சு வாங்க. நீங்கள் தாம்மா. இயேசு சாமி உங்களை குறிப்பிட்டு சொல்கிறாருமா, உங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. உங்களுடைய மன்றாட்டு கேட்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் ஒன்றும் இல்லையா? உண்டு. ஒரு சிலரை சும்மா சாம்பிள். ஹல்லேலூயா. எல்லாருக்காக எவ்வளோ நேரம் ஆனாலும் ஜெபிச்சு தான் நீங்கள் அனுப்ப போகிறோம். ஒன்று, நீங்கள் அபிஷேகம் பெறாதவங்க பெறணும். ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதவங்க ரட்சிப்பு அனுபவம் பெறணும். நீங்கள் இந்த இயேசுவை மற்றவர்களுக்கு போய் சொல்லணும். அல்லே சொல்லுவோமாக. ஏன்னா மதங்களை வைத்து மனுஷனை பிரித்து கொண்டிருக்கிறார். இந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு. எவனுக்காக எவன் நடத்துகிறான்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். ஐ எம் ஸோ மச் ஒரிட். பணம் இருக்குங்க. 2 கண்ட்ரி தான் பெருமையை பாராட்டுறதுக்கு வேணால் 2 பேர் தனித்தனி இன்னும் சண்டை போட வேண்டியதானே? எவ்வளவு கேஸ் ப்ராப்ளம். ஹோட்டல்லாம் தமிழ்நாட்டில் மூடிட்டாங்க தெரியுமா? நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க. ரொம்ப கஷ்டம். 20 ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்த பீப்பா கச்சா எண்ணெய் குரூட் ஆயில் இன்றைக்கி $100. அப்போ நான் சொல்கிறேன், உனக்கு வீரம் இருந்தால் 2 பேர் தனியாக வா, இங்கே வந்து சண்டை போடு. ஏன் மற்ற சிப்பாய்களை சாக வைக்கிற? எவ்வளவு வெடிகுண்டுகளை சாக வைக்கிற? ஏன் தெரியுமா? உள்ள கடவுள் இல்லைங்க. கடவுளுங்கிற போர்வையில் ஆளுக்கு ஒன்று கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கடவுள் வந்துட்டாருன்னா என்னை போலவே மாற்றிடுவார். என் வீட்டுக்கு செய்வனை செஞ்சவனுக்கு கடைசி மட்டும் நான் மன்னித்து சோறு போட்டு என் தகப்பனை மாதிரி காப்பாற்ற அன்பை கொடுத்துருவாரியா. அல்லையா சொல்லுங்களேன். அல்லையா சொல்லுங்களேன். இனி உங்களுக்கு யாருமே எனிமி கிடையாது. சொல்லுங்களேன் வாங்கி திறந்து. நமக்கெல்லாம் இனி எனிமியே கிடையாது. மனுஷன் கிடையாது எனிமி. த சாட்டனிக் ஃபோர்ஸஸ் இஸ் அவர் கண்டென்டர். அல்லையா. அவன் தான் நமக்கு எனிமி. அல்லையா சொல்லுங்களேன். அப்படியே எழுந்து நிற்போமா? மியூசிக் வாசிங்கிறவங்களை கூப்பிட்டேன். ஒரு தம்பி தான் வந்திருக்கிறாரு, மற்றவங்க போயிட்டாங்களா? அல்லேலூயா. ஒரு அருமையான பாட்டை பாடினீங்க. அதை கொஞ்சம் பீட்டோட உற்சாகமாக பாடுவோம். இந்த வானத்திலும் பூமியிலும் வேறு ஒரு நாமம் இல்லை. அதை நீங்கள் யாராவது பாட முடியுமா? அந்த பாட்டை என்னோட சேர்ந்து பாஸ்டர் வருவாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பாட போகிறோம். நாங்கள் உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஜெபிக்க போகிறோம். பிரதர், யூஸ் திஸ் சான்ஸ். ஜஸ்ட் ட்ரை ஜீசஸ். நீங்கள் தெய்வம் எங்கும் இதிலும் இருக்கிறார். அவர் ஒரு உருவத்தில் ஃபோட்டோ படத்தில் இல்லை. அந்த ஸ்க்ரீனில் போட முடியுமா தம்பி? அந்த லிரிக்ஸை வேகமாக போடுங்க. வானத்திலும் இந்த பூமியிலும் வேறொரு நாமம் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கொஞ்சம் தம்பி ஸ்பீடாக வாசிங்க, ஜென்டலாக வாசிக்க வேண்டாம். ஒரு நோட்டு கூட வச்சுக்கோங்க. வேகமாக கொடுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கைது கம் பாஸ்டர். வேகமா கர்த்தருடைய வல்லமை இறங்குது. ஆமென். ஓ ஹல்லேலூயா. பாஸ்டர் பேப்பர் கொடுங்க. எனக்கும் பாஸ்டர் லிரிக்ஸ் கொடுங்க. லிரிக்ஸ் சேர்ந்து வாசிப்போம். ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லையே. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. once again. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்கு
அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் எனக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கு வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் அற்புதம், அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நாமத்தில் அற்புதம் நடக்கும், நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்ல பலமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எனக்கு ஒரு அற்புதம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தயவாக முன்னே வாருங்கள். எனக்கு ஒரு அதிசயம் வேண்டும் என்று சொல்ல தயவாய் முன்னே வாருங்கள். உங்களுக்காக இப்பொழுது நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்கள் ஒரு பகுதியிலே, பெண்கள் ஒரு பகுதி நில்லுங்கள். அன்பு சகோதரி சாந்தி அன்பு வேகமாக மேடைக்கு வந்து உங்களுக்காக இப்பொழுது ஒரு அற்புதத்துக்காக ஜெபம் பண்ணுவார்கள். கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இருந்த 3 பேர் முன்னாடி வந்துருங்க. மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், கொஞ்சம் முன்னாடி வாங்க தயவு செய்து. உங்களுக்கு என்ன வேண்டும்? வாட் யூ வாண்ட் ஃப்ரம் காட் ரைட் நவ்? காட் இஸ் மைண்ட் டு மேக் யூ எ வாக்கபிள் மேன். அவர் உங்களுடைய முடக்கு வாதங்களை, சப்பானி தன்மைகளை ஆவிக்குரிய விதத்திலும் பலவீனங்களிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். சீக்கிரமாக ஜெபம் பண்ணுவோமாக. தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. அபிஷேகம் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறபடியாலும் என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர். ஆண்டவரே, உம்மை நம்பி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். நான் தெய்வமானால் என்னை கும்பிடுங்கள் என்று சொல்லி எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஏன் குந்தி குந்தி நடக்கிறீர்கள்? பாகால் தெய்வமானால் பாகாலை வழிபடுங்கள், இல்லாவிட்டால் நானே தேவன் என்பதை அறியுங்கள் என்று சொல்லி அக்கினியின் மூலமாக தன்னை நிரூபித்த தேவ வல்லமை இப்பொழுது ஒவ்வொருவரை நிரப்பும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை காணப்படுவதாக, கர்த்தருடைய வல்லமை விளங்குவதாக. அப்பா, தேவரீருடைய வல்லமை ஒருவர் கூட பெறாம போகவே கூடாது. இது அவர்களுக்கு கிடைத்த நல்ல ஒரு வாய்ப்பு. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கை ஆண்டவரே குனி, இன்னும் நான் உன்னை கொட்டட்டும் என்று சொல்லி குனிந்தே இருக்கக்கூடாது. 18 வருஷமாய் கூனியாய் இருந்தவளுடைய வாழ்க்கையை நிமிரப்படின கர்த்தர் யார் யாரெல்லாம் இங்கே முடங்கி போயிருக்கிறார்களோ, வாழ்க்கை வாழ முடியாதபடி, வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பார்க்க கூடாதபடி, வாழ்க்கையிலே சுகத்தை யாரெல்லாம் குன்றி போய் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் குனியப்பட்டு இருக்கிறார்களோ, அத்தனை பேருடைய முடக்குகளும் இயேசுவின் நாமத்தினாலே ரிலீஸ் ஆகும்படிக்கு ஜெபிக்கிறேன். விடுதலை அடையும்படிக்கு ஜெபிக்கிறேன். எவ்வளவு படித்தும் தேர்ச்சி அடைய முடியலையே, எவ்வளவு பிரயாசப்பட்டும் வேலை கிடைக்கலையே, எவ்வளவு கண்ணீர் வடித்து அலைந்து திரிந்து ஒரு திருமணம் நடக்கலையே, முடக்கப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு அப்பா உம்முடைய பலத்தினாலே விடுதலை ருசிப்பதாக.
எஸ் கர்த்தர் அற்புதம் செய்வீராக. எஸ் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எஸ் கூட இரும். இதோ நான் கர்த்தரை நம்பினேன், ஆமென். கர்த்தர் என் தலையை உயர்த்தினார் என்று சொல்லத்தக்க ஸ்தோத்திரம். தேவ மகிமை இறங்கும்படிக்கு ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். கட்டுகள் அறுக்கப்படுவதாக, வேதனைகள் நீங்குவதாக, பில்லிசூடிய கட்டுகள் ஆண்டவரே இருந்து விடுதலை ஆவார்களாக. அவருடைய கண்கள் மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற சத்துருவின் கிரியைகள் இப்பொழுது அவர்களை விட்டு வெளியேறுவதாக. கர்த்தர் பலத்த காரியங்களை செய்தரலாம். நீர் ஜீவிக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே ருசிக்கட்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னீரே. ஒவ்வொருவரும் பாக்கியம் பெறட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. வல்லமை உண்டு